Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், அதாவது நானே, நீயே, அவனே, அவளே, அதுவே, நாமே, அவர்களே இந்த மாதிரி எல்லாம் எம்பசைஸ் பண்ணி, அதாவது வலியுறுத்தி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், அதாவது யூசேஜ் ஆஃப் செல்ஃப் அண்ட் செல்ஃப்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது நானே, நீயே, அவனே, அவளே, அதுவே. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிங்குலர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட் ஆகும். அதாவது ஐ மை செல்ஃப், யூ யுவர் செல்ஃப், ஹி ஹிம் செல்ஃப், ஷி ஹர் செல்ஃப், இட் இட் செல்ஃப், இந்த மாதிரி வரும். அதாவது எம்பசைஸ் பண்ணி சொல்லுவோம் இந்த வேர்டில் எல்லாமே. லைக் தட் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் வைஸ், ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா நாங்களே, நீங்களே, அவர்களே, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஸ், SELVES, செல்ஸ் அப்படிங்கிற வேர்டு வரும். அதாவது அவர் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மை செல்ஃப் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மை செல்ஃப். மை செல்ஃப் எப்படி வரும்? ஐ மை செல்ஃப், ஐ வர இடத்துல மை செல்ஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நானே வந்தேன், ஐ கேம் மை செல்ஃப், நானே வந்தேன், ஐ கேம் மை செல்ஃப் அப்படி சொல்லலாம். இப்போ நானே செய்வேன், ஐ வில் டூ மை செல்ஃப், ஐ வில் டூ மை செல்ஃப் அப்படி சொன்னால் நானே வருவேன் அப்படின்றதுக்கு நானே அப்படின்ற இடத்துல வந்து மை செல்ஃப் சொல்கிறோம். இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ டாக் டு மை செல்ஃப் வென் ஐ எம் நர்வஸ், ஐ டாக் டு மை செல்ஃப் வென் ஐ எம் நர்வஸ், அதாவது நான் வந்து நர்வஸாக இருக்கும்போது எனக்கு நானே பேசிக்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஐ டாக் டு மை செல்ஃப் வென் ஐ எம் நர்வஸ். எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவோம். நானே எழுதினேன், ஐ ரோட் மை செல்ஃப், ஐ ரோட் மை செல்ஃப். இப்போ இதுலேயே இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஐ ரோட் இட் பை மை செல்ஃப், அதாவது பை சேர்த்தும் வரும். இப்போ பை எந்த இடத்துல வரும்னா அடுத்தவங்க ஹெல்ப் இல்லாமல் நானே எழுதினேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேஜஸ் பக்கம் இருக்கு, அது நம்ம நானே எழுதுனேன், இத்தனை எழுதுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து ஐ ரோட் இட் பை மை செல்ஃப், நானே அதே எழுதுனேன் அப்படிங்கிற இடத்துல ஐ ரோட் இட் பை சேர்த்து சொல்லலாம். ஐ ரோட் இட் பை மை செல்ஃப், நானே எல்லாமே எழுதுனேன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி சொல்லலாம். நானே செய்தேன், ஐ டிட் மை செல்ஃப், நானே செய்தேன் அப்படின்றது ஐ டிட் மை செல்ஃப். நானே கேட்டேன், ஐ ஆஸ்க்ட் மை செல்ஃப், ஐ ஆஸ்க்ட் மை செல்ஃப், நானே கேட்டேன், ஐ ஆஸ்க்ட் மை செல்ஃப், நானே கேட்டேன், வேற யாரும் சொல்லி அதை நான் கேட்கல, நானே தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ ஆஸ்க்ட் மை செல்ஃப். நானே வந்தேன், ஐ கேம் மை செல்ஃப். இப்போ இந்த ஐ கேம் மை செல்ஃப் ரெண்டு விதமா வரும். ஐ கேம் மை செல்ஃப் ஆர் ஐ கேம் பை மை செல்ஃப் அப்படி சொல்லுவோம். இப்போ இந்த பை வந்து வேற யாரும் என்னை வந்து கூட்டிட்டு வரல, மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் நானே தான் வந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஐ கேம் பை மை செல்ஃப் சொல்லலாம். இல்லை ஐ மை செல்ஃப், ஐ கேம் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நானாகவே செய்வேன், இது ரெண்டுமே சேம் தான். நானே செய்வேன், நானாகவே செய்வேன், ரெண்டுக்குமே சேம் தான். ஐ வில் டூ மை செல்ஃப், ரெண்டும் அதே தான் வரும். ஐ வில் டூ மை செல்ஃப் அப்படின்னா நானே செய்வேன், நானாகவே செய்வேன், ரெண்டுமே சேம் தான். நர்வஸாக இருக்கும்போது எனக்கு நானே பேசிக் கொள்வேன், அதே தான் சொல்லியாச்சு. நர்வஸாக இருக்கும்போது எனக்கு நானே பேசிக்குவேன். ஐ டாக் டு மை செல்ஃப் வென் ஐ எம் நர்வஸ், அதை சொல்லலாம். என்னுடைய ஹோம்ஒர்க்கை நானே செய்தேன், ஐ டிட் மை ஹோம்ஒர்க் பை மை செல்ஃப், மற்றவங்க யாரும் ஹெல்ப் பண்ணல, நானே தான் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஐ டிட் மை ஹோம்ஒர்க் பை மை செல்ஃப். ஓகே, இந்த மை செல்ஃபுடைய எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து யுவர் செல்ஃப் பார்க்கலாம். இப்போ யுவர் செல்ஃப் எப்படி வரும்? யூ யுவர் செல்ஃப், யுவர் இடத்துல யுவர் செல்ஃப் சொல்லலாம். இப்போ யுவர் செல்ஃப்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூலாம் போகிறோம் இல்லையா, இன்டர்வியூவில் சொல்லுவாங்க இல்லையா, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னா உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோலேயே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் இருக்கு. அதாவது உங்களை நீங்களே தேர்வு வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதான் டெஸ்ட் யுவர் செல்ஃப். வேற எக்ஸாம்பிள், உன்னை நீயே அறிமுகப்படுத்திக்கொள், அதுதான் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். சந்தோஷமாக இருங்கள். இப்போ நம்ம ஏதாவது பிக்னிக் எதுக்காக போகிறோம் அப்படி சொல்லும்போது என்ஜாய் யுவர் செல்ஃப் சொல்லுவாங்க இல்லையா, என்ஜாய் யுவர் செல்ஃப், நீயே உன்னை கவனித்துக்கொள். இப்போ இது வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல, இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே தான் அவங்களும் கவனிச்சுக்கணும். அதுக்காக இப்போ நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்
அப்படி சொல்லலாம். நீங்களே உங்களை கவனிச்சுக்கோங்க அப்படின்ற இடத்துல டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படி சொல்லலாம். நீயே போ. யூ கோ யுவர் செல்ஃப், நீயே போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு யூ கோ யுவர் செல்ஃப். நீயே வா. யூ கம் யுவர் செல்ஃப், நீயே வா, வேற யாரும் உன்னை கூட்டிட்டு வர முடியாது, நீயே வாங்கிறதுக்கு யூ கம் யுவர் செல்ஃப். நீயே எழுது. யூ ரைட் யுவர் செல்ஃப். நீயே செய்தாய். நீயே செய்தாய். யூ டிட் யுவர் செல்ஃப், அதாவது நீயே தான் இந்த வேலையை செஞ்ச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து யூ டிட் யுவர் செல்ஃப் அப்படி சொல்லலாம். நீயே சொன்னாயா. டிட் யூ டெல் யுவர் செல்ஃப், நீயே சொன்னியா அப்படிங்கிறதுக்கு டிட் யூ டெல் யுவர் செல்ஃப். நீயே அழைக்கிறாயா. ஆர் யூ காலிங் யுவர் செல்ஃப், அதாவது நீயே கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஃபோன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, நீயே கூப்பிடுறியா இல்லை நான் கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல ஆர் யூ காலிங் யுவர் செல்ஃப் அப்படி கேட்கலாம். நீயே எழுதினாயா. டிட் யூ ரைட் யுவர் செல்ஃப், நீயே எழுதினியா இல்லை வேற யாராவது எழுதினாங்களா அப்படின்ற இடத்துல டிட் யூ ரைட் யுவர் செல்ஃப். இப்போ ஃபார் த எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோ, நீயே எழுதினியா இல்லை பேரண்ட்ஸ் யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணி எழுதினாங்களா இல்லை வேற யாராவது எழுதினாங்களா அப்படின்ற இடத்துல டிட் யூ ரைட் யுவர் செல்ஃப் அப்படி கேட்கலாம். நீயே செய்வாயா. அதாவது will you do yourself, நீயே செய்வாயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிச்சனில் வந்து வேலையெல்லாம் நீயே செய்வியா அப்படின்றதுக்கு will you do yourself அப்படி சொல்லி கேட்கலாம். நீயே போனால், அதாவது நீயே போனா, இஃப் யூ கோ யுவர் செல்ஃப், நீயே போனா என்ன அப்படின்னு கேட்போம், அந்த மாதிரி இடத்துல will you go yourself அப்படி கேட்போம். நீயே வந்தால், இஃப் யூ கம் யுவர் செல்ஃப், நீயே வந்தா என்ன அப்படின்ற இடத்துல இஃப் யூ கம் யுவர் செல்ஃப் வாட் வில் ஹேப்பன், நீயே வந்தா என்ன ஆயிரும் அப்படின்றது இஃப் யூ கம் யுவர் செல்ஃப் வாட் வில் ஹேப்பன். ஓகே, இப்போ யுவர் செல்ஃப்க்குரிய எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹிம் செல்ஃப் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிம் செல்ஃப் பார்க்க போகிறோம். ஹிம் செல்ஃப் அப்படி வரும். இப்போ நேம் பாய்ஸ் நேம் வர இடத்துல, மேஸ்குலின் ஜெண்டர் நேம் வர இடத்துல இந்த மாதிரி வரும். ஹிம் செல்ஃப், ராஜா ஹிம் செல்ஃப் அந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவனே கூப்பிடுவான், ஹி வில் கால் ஹிம் செல்ஃப். இப்போ இன்டர்வியூ போயிருக்காங்க, யாராவது அவங்களே கூப்பிடுவாங்களா இல்லை நம்ம கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல ஹி வில் கால் ஹிம் செல்ஃப் அப்படி சொல்லலாம். தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹி ஹர்ட் ஹிம் செல்ஃப் ஒயில் பிளேயிங் கிரிக்கெட், அதாவது அவன் கிரிக்கெட் விளையாடுறப்போ அவனை காயப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, ஹி ஹர்ட் ஹிம் செல்ஃப் ஒயில் பிளேயிங் கிரிக்கெட் அது மாதிரி சொல்லலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவனே வருவான், ஹி வில் கம் ஹிம் செல்ஃப், சாரி ஹி வில் கம் ஹிம் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும், ஹி வில் கம் பை ஹிம் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அவனே செய்வான், அவனே செய்வான், ஹி வில் டூ ஹிம் செல்ஃப். அவனே கூப்பிடுவான், அதே சொல்லியாச்சு, ஹி வில் கால் ஹிம் செல்ஃப். அவனே தந்தான், he gave himself, அவனே தந்தான், he gave himself. அவனே வருவானா, will he come himself, அவனே வருவானா, will he come himself அப்படி சொல்லலாம். அவனே செய்வானா, will he do himself, அவனே செய்வானா, will he do himself அப்படி கேட்கலாம். அவனே வந்தால், அவனே வந்தா என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, if he comes himself, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் வரும், he கூட எஸ் வரும், தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால எஸ் வரும். if he comes himself அப்படி சொல்லலாம். அவனே எடுத்தால், if he takes himself, அவனே எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, if he takes himself. அவனே வாங்கினால், if he சேம் தான், if he buys himself, அவனே வாங்கினா என்ன அப்படிங்கும்போது if he buys himself. ஓகே, முடிஞ்சுதா? himself எக்ஸாம்பிள் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து herself, she வரும்போது herself வரும். ஃபெமினின் ஜெண்டர் நேம் வரும்போதும், அதாவது ஃபீமேல் நேம் வரும்போதும் herself வரும். ராதா herself, she herself அந்த மாதிரி சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவளே சொன்னாள், she told herself, அவளே சொன்னாள், she told herself. இது வந்து himself எப்படி வந்ததோ அதே தான், பட் வந்து himself herself மாதிரி வரும், அவ்வளோதான். அவளே அவளது காரை சரி செய்து கொண்டாள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை சேர்த்து வரும், அதாவது she fixed her car by herself, அவளே அவளது காரை சரி பண்ணிட்டான், அதாவது வேற யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணல, அவளே அவளது காரை சரி பண்ணிட்டா அப்படின்ற போது she fixed her car by herself அப்படி சொல்லலாம். அவளே அவளது போனை சரி செய்து கொண்டாள், அவளே அவளது போனை சரி செய்து கொண்டாள், இதுவும் சேம் அதே தான். அதாவது ஃபிக்ஸ்டு அப்படின்னா சரி செய்யறது, ரிப்பேர் பண்றது அப்படின்னு, சி ரிப்பேர்டு அப்படி கூட சொல்லலாம். சி ரிப்பேர்டு ஹர் மொபைல் ஃபோன் பை herself அப்படி சொல்லலாம். அவளே தந்தாளா, டிட் ஷி கிவ் herself, அவளே தந்தாளா, டிட் ஷி கிவ் herself. அவளே வருவாளா இல்லை யாராவது போய் அழைத்து வர வேண்டுமா, அவளே வருவாளா இல்லை யாராவது போய் அவளை போய் கூட்டி வரணுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி டைமிங்ல will she come herself or should someone go and pick her up அந்த மாதிரி கேட்கலாம். will she come herself or should someone go and pick her up அப்படி அந்த மாதிரி நம்ம கேட்க முடியும். இதோட herself உடைய எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இட் செல்ஃப் பார்க்க போகிறோம்.
இட் செல்ஃப் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் சொல்லும்போது, டேட் சொல்லும்போது, இயர் சொல்லும்போது, பிளேஸ் சொல்லும்போது, திங்ஸ் சொல்லும்போது இந்த இடத்துல எல்லாமே நம்ம இட் செல்ஃப் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே அங்கேயே அந்த ஊர் பேர் ஏதாவது ஒரு ஊர் பேர் கும்பகோணம் அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஹியர் இட் செல்ஃப், தேர் இட் செல்ஃப், கும்பகோணம் இட் செல்ஃப் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ டே சொல்லும்போது மண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி சொல்லும்போது மண்டே இட் செல்ஃப், டியூஸ்டே இட் செல்ஃப் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இயர் சொல்லும்போது இன் 99 இட் செல்ஃப் அப்படி அந்த வருஷத்துலேயே அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லும்போது தட் இயர் இட் செல்ஃப், திஸ் இயர் இட் செல்ஃப் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நான் நேற்றே பார்த்தேன். ஐ சா எஸ்டர்டே இட் செல்ஃப், நேற்றே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ சா எஸ்டர்டே இட் செல்ஃப். நீ அதே எடுத்துக்கொள். யூ டேக் தட் இட் செல்ஃப், நீ அதே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது யூ டேக் தட் இட் செல்ஃப் அப்படி சொல்லலாம். நீ இங்கே இரு. நீ இங்கே இரு, யூ பி ஹியர் இட் செல்ஃப், இங்கே இரு அப்படிங்கும்போது யூ பி ஹியர் இட் செல்ஃப். நீ அங்கே இரு. சேம். யூ பி தேர் இட் செல்ஃப், அங்கே இரு அப்படிங்கும்போது யூ பி தேர் இட் செல்ஃப் சொல்லலாம். நீ இதையே கேள். யூ ஆஸ்க் திஸ் இட் செல்ஃப், உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான்னா நீ இதையே கேளு அப்படி சொல்லுவோம் இல்லையா, யூ ஆஸ்க் திஸ் இட் செல்ஃப். நீ இதையே அனுப்பு. யூ சென்ட் திஸ் இட் செல்ஃப், இதே நீ அனுப்பிடு அப்படின்னு சொல்லும்போது யூ சென்ட் திஸ் இட் செல்ஃப். நான் நேற்றே கொடுத்து விட்டேன். ஐ கேவ் எஸ்டர்டே இட் செல்ஃப், நான் நேற்றே கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது ஐ கேவ் எஸ்டர்டே இட் செல்ஃப். அவன் இப்பொழுதே போய் விடுவான். he will go now itself, இப்பவே போயிடுவான் அப்படிங்கும்போது he will go now itself. அது அன்றே முடிந்து விட்டது. அது அன்றே முடிந்து விட்டது. that was finished that day itself, அன்னைக்கு முடிஞ்சிச்சுங்கும்போது that was finished that day itself அப்படி சொல்லலாம். நான் அப்பொழுதே பார்த்தேன். நான் அப்பொழுதே பார்த்தேன். I saw that time itself, அப்பவே பார்த்தேன் அப்படிங்கும்போது I saw that time itself. நான் அதை அங்கே வைத்து விட்டேன். I kept there itself, அதை அங்கே வச்சிருவேன். நிறைய டைம் நம்மள யூஸ் பண்ணுவோம், அதை அங்கே வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சொல்லும்போது I kept there itself அப்படி சொல்லணும். நான் அன்றே தந்து விட்டேன். நான் அன்றே தந்து விட்டேன். I gave that day itself, நான் அன்னைக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது I gave that day itself. நாளையே நமக்கு அந்த பார்சல் கிடைத்து விடும். நாளைக்கு நம்மளுக்கு அந்த பார்சல் கிடைச்சிரும். அதாவது ஒரு 4-5 நாள் கழிச்சு வர வேண்டிய பார்சல் நாளைக்கே வந்துடும் அப்படிங்கும்போது சொல்லும்போது நம்ம வந்து we will get that parcel tomorrow itself, நாளைக்கே வந்துடும் அப்படிங்கும்போது இப்படி சொல்லலாம். we will get that parcel tomorrow itself அப்படி சொல்லலாம். நீ இதையே வாங்கிக்கொள். you take sorry you buy this itself, நீ இதையே வாங்கிக்கோ அப்படிங்கும்போது you buy this itself சொல்லலாம். நாம் இப்பொழுதே கிளம்ப வேண்டும். நாம் இப்பொழுதே கிளம்ப வேண்டும். அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கன்னா போயிருக்கோம், இந்த மாதிரி டைமிங்கில் நான் இப்போயே கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லும்போது we have to move now itself அப்படி அந்த மாதிரி சொல்லலாம். we have to move now itself, நான் இப்போயே கிளம்பணும் அப்படின்னு சொல்லலாம். அவன் பல மணி நேரம் அங்கேயே இருந்தான். அவன் பல மணி நேரம் அங்கே இருந்தான். he was there itself for several hours. அதாவது there itself அப்படிங்கிறது தான் அங்கேயே சொல்கிறோம். அது கபோர்டிலே இருக்கட்டும், நீ அதை வெளியே எடுக்காதே. அது கபோர்ட்லேயே இருக்கட்டும், நீ வெளியே எடுக்காது அப்படின்னு சொல்லும்போது let that be in the cupboard, you don't take it out அப்படி சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து இட் செல்ஃப் முடிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்மில் வந்து செல்ஃப்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப்ஸில் பொறுத்த வரைக்கும் அவர் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப்ஸ், திம் செல்ஃப்ஸ் 3 வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவர் செல்ஃப்ஸ் பார்க்க போகிறோம். அவர் செல்ஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளே அப்படி சொல்லுவோம் இல்லையா, நாங்களே அப்படி சொல்லும்போது அவர் செல்ஃப்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் we ruined everything by ourselves, அதாவது நாங்களே எல்லாத்தையும் கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவோம் we ruined everything by ourselves சொல்லலாம். இப்போ நாங்களே செய்தோம் அப்படிங்கும்போது we did ourselves, நாங்களே செஞ்சோம் அப்படிங்கும்போது we did ourselves. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே அதை செய்வோம். we will do that ourselves, நாங்களே அதை செய்வோம் அப்படிங்கும்போது we will do that ourselves சொல்லலாம். நாங்களே கூப்பிட்டோம். we called ourselves. நாங்களே கேட்கலாமா? shall we ask ourselves, நாங்களே கேட்கலாமா, shall we ask ourselves அப்படி கேட்கலாம். நாங்களே செய்தால் if we do ourselves, நாங்களே செய்தால் if we do ourselves, நாங்களே செஞ்சா என்ன ஆயிரும், we will do ourselves அப்படி கேட்கலாம். நாங்களே படிக்காவிட்டால் நாங்களே படிக்க விட்டால் if you don't study ourselves, நாங்களே படிக்கலைன்னா வேற யார் படிப்பா அப்படின்னு சொல்லி பசங்க கேட்பாங்க இல்லையா, if you don't study ourselves who will study அப்படி கேட்கலாம். அந்த மாதிரி. ஓகே, அவர் செல்ஃப்ஸ் வந்து இதோட முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் வந்து யுவர் செல்ஃப்ஸ். யுவர் செல்ஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் யுவர் செல்ஃப்க்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதே தான். அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை பொறுத்து யுவர் செல்ஃபா இல்லை யுவர் செல்ஃப்ஸான்னு வரும். ஆப்போசிட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதே யுவர் செல்ஃப்ஸ் போட்டுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ஜாய் யுவர் செல்ஃப்ஸ் அப்படி சொல்லலாம். என்ஜாய் ஒருத்தர் இருந்தாங்கன்னா என்ஜாய் யுவர் செல்ஃப் வரும், நிறைய பேர் இருந்தாங்கன்னா என்ஜாய் யுவர் செல்ஃப்ஸ் வரும். அந்த மாதிரி யுவர் செல்ஃப் எங்கே வருதோ அங்கே எல்லாமே யுவர் செல்ஃப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தெம் செல்ஃப்ஸ் பார்க்க போகிறோம்.
தெம்செல்ஸ், அதாவது அவர்களே, அவர்களாகவே அப்படியெல்லாம் சொல்லும்போது தெம்செல்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர்களே கூப்பிட்டார்கள், தே கால்டு தெம்செல்ஸ் சொல்லலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு அவங்களே பெயிண்ட் அடிச்சாங்க, அதாவது வேற யாரும் ஹெல்ப் பண்ணல, அவங்களே அவங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது தே பெயிண்டட் தேர் ஹவுஸ் பை தெம்செல்ஸ். இந்த இடத்துல பை வரும். தே பெயிண்டட் தேர் ஹவுஸ் பை தெம்செல்ஸ் அப்படி சொல்லலாம். வேற எக்ஸாம்பிள்ஸ், அவர்களே கேட்டார்கள், தே ஆஸ்க்ட் தெம்செல்ஸ், அவங்களே கேட்டாங்க, தே ஆஸ்க்ட் தெம்செல்ஸ். அவர்களே அனுப்பினார்கள், தே சென்ட் தெம்செல்ஸ், அவங்களே அனுப்புனாங்க, தே சென்ட் தெம்செல்ஸ். அவர்களே கூப்பிட்டார்களா, டிட் தே கால் தெம்செல்ஸ், அவங்களே கூப்பிட்டாங்களா இல்லை யாராவது சொல்லி கூப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வரும்போது டிட் தே கால் தெம்செல்ஸ். அவர்களே வருவார்களா, வில் தே கம் தெம்செல்ஸ். அவர்கள் தங்களுக்குள் அவர்களுடைய சொத்தை பிரித்து கொண்டார்கள், அவங்களோட சொத்தை அவங்களுக்குள்ளாரே பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். தே டிவைடட் தேர் ப்ராப்பர்ட்டி அமங் தெம்செல்ஸ், அவங்களுக்குள்ளே பிரிச்சுட்டாங்க. தே டிவைடட் தேர் ப்ராப்பர்ட்டி அமங் தெம்செல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக பார்த்தோம். ஆக்சுவலி இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அப்புறம் இது வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிட்டதுனால ப்ராக்டிஸ் செஷன் அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப் தனியாக லூப் வீடியோவில் இருக்குது, அதில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கீப் ப்ராக்டிஸிங். ஃபார் ப்ராக்டிஸிங் வாட்ச் அவர் லூப் வீடியோஸ். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் அவர் வீடியோஸ். For more videos, subscribe our channel. See you. Tata. Bye bye. bye bye. Bye.